சுவாமி விவேகானந்தரின் வேதாந்த சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு லட்சியம். சான் பிரான்சிஸ்கோ, 27 மார்ச் 1900. தன்னை விட உயர்ந்த ஏதோ ஒன்றால் தான் எப்போதும் சூழ்ந்திருப்பது போல் மனிதன் உணர்வதை காண்கிறோம். இதன் பொருளை அறிய அவன் பல வகைகளில் முயல்கிறான். அவன் எப்போதும் மிக உயர்ந்த லட்சியத்தையே நாடுவான். அப்படி ஒரு லட்சியம் உள்ளது என்றும் அந்த மிக உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கான முயற்சியே ஒரு தேடலே மதம் என்பது அவனுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இந்த தேடலெல்லாம் புற உலகில் நிகழ்ந்தது. சொர்க்கம், வேறு பல உயர்ந்த உலகங்கள், இங்கெல்லாம் அவன் தேடினான். மனிதனின் மொத்த இயல்பை பற்றி அவன் உணர்ந்ததை பொறுத்து இந்த தேடல் இருந்தது. நாளடைவில் மனிதன் தன்னை பற்றி ஆழ்ந்து ஆராயத் தொடங்கினான். இந்த ஆராய்ச்சியின் பயனாக உண்மை நான் என்பது சாதாரணமாக நாம் நினைக்கின்ற நான் அல்ல, புலன்களுக்கு தென்படுகின்ற நான் உண்மையான நான் அல்ல என்பதை அறிந்து கொண்டான். உடனே தனக்குள்ளேயே தேடத் தொடங்கினான். இதன் பயனாக தான் வெளியே தேடிய லட்சியம் தனக்கு உள்ளேயே எப்போதும் இருந்து வருகிறது என்பதை கண்டான். தனக்கு வெளியே அவன் இத்தனை நாளாக எதை வழிபட்டு வந்தானோ அதுவே அவனது உண்மையான உள் இயல்பு என்பதை அறிந்தான். துவைதம் அத்வைதம் இரண்டிற்கும் உள்ள வேற்றுமை இதுதான். லட்சியத்தை தனக்கு வெளியே காண்பது துவைதம், இறைவனை தனக்குள்ளேயே தேடுவது அத்வைதம். ஏன், எதனால் என்னும் அதே பழைய கேள்வி இப்போது எழுகிறது. மனிதன் எல்லைக்கு உட்பட்டது எப்படி? எல்லையற்ற ஒன்று எல்லைக்கு உட்பட்டது எப்படி? கலப்பற்ற தூய்மையான ஒன்று தூய்மையை இழந்தது எதனால்? இந்த கேள்விக்கு எந்த துவைத கொள்கையின் அடிப்படையிலும் பதில் சொல்லவே முடியாது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் தூய்மையற்ற உலகை ஏன் படைத்தார்? குறைவற்ற, எல்லையற்ற, கருணைமிக்க தந்தையான இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் ஏன் இவ்வளவு துன்பமும் துயரமும் மிக்கவனாக இருக்க வேண்டும்? எதன் காரணமாக நம்மிடம் நீதி என்ற கருத்து ஏற்படுகிறதோ அந்த சொர்க்கமும் பூமியும் எதற்கு? காணாத ஒன்றை கற்பனை செய்ய யாராலும் முடியாது. இந்த வாழ்வில் நாம் அனுபவிக்கின்ற சித்திரவதைகளை எல்லாம் திரட்டி ஓர் இடத்தில் வைத்து அதை நரகம் என்கிறோம். எல்லையற்ற இறைவன் இந்த உலகை ஏன் படைத்தார்? குயவன் பானை செய்வது போல் என்கிறான் துவைதி. இறைவனே குயவன், நாம் பானைகள். இதையே தத்துவ மொழியில் சொன்னால் கேள்வி இதுதான். மனிதனது இயல்பு தூய்மையானது, பூரணமானது, எல்லையற்றது என்பதை நாம் எப்படி முடிவு செய்ய முடியும்? எந்த அத்வைத நெறியிலும் காணப்படுகின்ற பிரச்சனை இது ஒன்றுதான். மற்றவையெல்லாம் குறையின்றி தெளிவாகவே உள்ளன. இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. இந்த கேள்வியே முன்னுக்கு பின் முரணானது என்று அத்வைதிகள் கூறுகிறார்கள். துவைத நெறியை பார்ப்போம். இறைவன் ஏன் உலகை படைத்தார் என்று கேட்கப்படுகிறது. இது முரணானது. ஏன்? ஏனெனில் இறைவன் என்ற கருத்தின் பொருள் என்ன? புறப்பொருள் எதனாலும் பாதிக்கப்படாதவர் என்பதுதான். நீங்களும் நானும் சுதந்திரர்கள் அல்ல. எனக்கு தாகம் எடுக்கிறது, தாகம் என்ற ஒன்று இருக்கிறது, இதை என்னால் அடக்கியாள முடியாது. ஆனால் தாகம் என்னை தண்ணீர் குடிக்கும்படி கட்டாயப்படுத்துகிறது. இவ்வாறே என் உடம்பின் ஒவ்வொரு செயலும், என் மனதின் ஒவ்வொரு எண்ணமும் என்னிடம் கட்டாயத்தின் பேரில் நடைபெறுகின்றன. நான் செய்தே ஆக வேண்டும். அதனால்தான் நான் கட்டுப்பட்டவனாக உள்ளேன். இதை நான் செய்ய வேண்டும், அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாமே கட்டாயம்தான். ஏன், எப்படி என்பவற்றின் பொருள் என்ன? புறசக்திகளுக்கு உட்பட்டிருப்பதுதான். நாம் ஏன் தண்ணீர் குடிக்கிறோம்? தாகம் கட்டாயப்படுத்துவதால் தான். நாம் அடிமைகள். நாம் எதையும் நமது விருப்பத்தின்படி செய்வதில்லை. ஒவ்வொன்றையும் செய்யுமாறு நாம் வற்புறுத்தப்படுகிறோம். நாம் செயல்புரிவதற்கு காரணம் ஏதோ ஒரு வலுக்கட்டாய சக்தியே ஆகும். ஏதோ இயக்காவிட்டால் பூமி தானாகவே சுற்றாது. விளக்கு ஏன் எரிகிறது? யாராவது ஒரு தீக்குச்சியை உரசி பொருத்தாவிட்டால் விளக்கு எரியாது. இயற்கையில் உள்ள ஒவ்வொன்றும் கட்டுப்பட்டதே. எங்கும் அடிமைத்தனம். அடிமைத்தனம் இயற்கையுடன் ஏய்ந்து செல்வதே அடிமைத்தனம்தான். இயற்கைக்கு அடிமையாக பொற்கொண்டில் வாழ்வதில் என்ன பெருமை இருக்கிறது?
மனிதன் இயல்பிலேயே சுதந்திரமானவன், தெய்வீகமானவன் என்ற அளவில்தான் மிகப்பெரிய சட்டமும் ஒழுங்கும் அடங்கியிருக்கின்றன. ஏன், எப்படி என்ற கேள்விகளை அறியாமை நிலையில்தான் கேட்க முடியும் என்பது இப்போது விளங்குகிறது. ஒன்றை செய்யுமாறு என்னை வற்புறுத்த இன்னொன்றால் தான் முடியும். கடவுள் சுதந்திரமானவர் என்று சொல்கிறீர்கள். அடுத்ததாகவே கடவுள் உலகை ஏன் படைத்தார் என்றும் கேட்கிறீர்கள். நீங்கள் சொன்னதை நீங்களே மறுக்கிறீர்கள். இறைவன் என்பது முற்றிலும் சுதந்திரமான சித்தம். உங்கள் கேள்விகளை தர்க்க ரீதியாக அமைத்தால் இறைவனை படைக்கும்படி கட்டாயப்படுத்தியது எது என்று அமையும். அவரை கட்டாயப்படுத்தும் சக்தி வேறு எதுவும் இல்லையே. இப்படி சொல்கின்ற நீங்களே அவரை கட்டாயப்படுத்தியது எது என்றும் கேட்கிறீர்கள். இந்த கேள்வி பொருளற்றது. இயல்பாகவே இறைவன் எல்லை இல்லாதவர், அவர் சுதந்திரர். தர்க்க ரீதியாக உங்கள் கேள்விகள் அமைந்தால்தான் நாங்கள் பதில் சொல்வோம். இருக்கின்ற உண்மை ஒன்றே ஒன்றுதான், வேறு இல்லை என்று பகுத்தறிவு சொல்கிறது. துவைதம் எங்கெல்லாம் தலை தூக்கியதோ அங்கெல்லாம் அத்வைதம் தோன்றி அதை துரத்திவிட்டது. இதை புரிந்து கொள்வதில் ஒரு சிரமம் இருக்கிறது. மதம் என்பது சாதாரண அறிவிற்கு உட்பட்ட ஓர் அன்றாட விஷயம். மனிதன் அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவனுக்கு புரிகின்ற மொழியில் அதை சொல்ல வேண்டும். தத்துவ மொழியில் சொல்லக்கூடாது. தன்னை மற்றொன்றில் ஏற்றி காண்பதே மனித இயற்கை. குழந்தையுடன் நீங்கள் பழகுவதை கவனியுங்கள். அப்போது நீங்கள் உங்களை குழந்தைகளாகவே காண்கிறீர்கள். உங்களுக்கு அப்போது 2 உடல்கள் ஏற்பட்டு விடுகின்றன. இப்படியே உங்கள் கணவரின் மனதின் மூலமும் நீங்கள் உணரலாம். இதற்கு முடிவு எங்கே? எல்லையற்ற உடம்புகள் மூலம் நீங்கள் உணர முடியும். ஒவ்வொரு நாளும் மனிதன் இயற்கையை வென்று கொண்டே இருக்கிறான். ஓர் இனமாக அவன் தன் சக்திகளை வெளிப்படுத்துகிறான். மனிதன் இந்த சக்திக்கு ஓர் எல்லை வகுப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். ஓர் இனம் என்ற நிலையில் மனிதனுக்கு எல்லையற்ற சக்தி இருக்கிறது, எல்லையற்ற உடல் இருக்கிறது. நீ யார் என்பதுதான் கேள்வி. நீ என்பது ஓர் இனமா அல்லது ஒரு தனி மனிதனா? உங்களை தனிமைப்படுத்திக் கொள்கின்ற அந்த கணமே ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு தீங்கு செய்ய முற்படுகிறது. நீங்கள் விரிந்து மற்றவர்களுக்கு உணர்ச்சி கொள்கின்ற அந்த கணமே நீங்கள் உதவி பெறுகிறீர்கள். சுயநலம் படைத்தவனே உலகில் மிகவும் துன்பப்படுபவன். சுயநலம் இல்லாதவனே மிக மேலான மகிழ்ச்சியில் திளைப்பவன். அவன் எல்லா படைப்பாகவும் எல்லா மனித இனமாகவும் ஆகிவிடுகிறான். இறைவன் அவனுள் இருக்கிறார். கிறிஸ்தவ மதம், இந்து மதம் என்ற எல்லா துவைத மதங்களிலும் நீதிநெறியின் அடிப்படையாக விளங்குவது இதுதான். சுயநலவாதியாக இருக்காதே, சுயநலமற்றவனாக இரு. மற்றவர்களுக்கு உதவி செய், வெறிவடை. சாதாரண மனிதர்கள் இதை எளிதில் புரிந்து கொள்ளும்படி செய்யலாம். அறிவாளிகள் இன்னும் எளிதில் புரிந்து கொள்ளுமாறு செய்யலாம். ஆனால் அறிவு சிறிது உள்ளவனை இறைவனால் கூட புரிய வைக்க முடியாது. உயிர் உடலின் பகுதியிலிருந்து வேறாகாதது போல் நாம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல என்பதே உண்மை. அப்படி இல்லையானால் நாம் எதையும் பார்க்க முடியாது, நம்மால் எதையும் உணர முடியாது. ஜடப்பொருள் கடலில் உள்ள வெறும் சிறிய நீர் சுழல்களே நம் உடல்கள். வாழ்க்கை திருப்பங்களுக்கு வந்து வேறு உருவத்தை எடுத்தபடி முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. சூரியன், சந்திரன், விண்மீன்கள், நீங்கள், நான் எல்லாமே வெறும் நீர் சுழல்களே. ஒரு குறிப்பிட்ட மனத்தை என்னுடையதாக நான் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? மனம் என்ற பெருங்கடலில் அது ஒரு சிறிய சுழல் மட்டுமே அல்லவா? இப்படி இல்லாவிட்டால் எனது எண்ணங்கள் உங்கள் மனதை இப்போது அடைய இயலுமா? குளத்தில் ஒரு கல்லை போட்டால் அது ஒரு அதிர்வை உண்டாக்குகிறது. அந்த அதிர்வு நீரை அசைய செய்கிறது. நான் என் மனத்தை இன்பம் நிறைந்ததாக்கிக் கொள்கிறேன். உங்கள் மனதிலும் இன்பம் உண்டாக இது தூண்டுகோல் ஆகிறது. புற பரிமாற்றம் எதுவும் இல்லாமலே நமது எண்ணங்களை பிறர் புரிந்து கொள்வதை எவ்வளவோ கண்டிருக்கிறோமே, அது எப்படி? எங்கும் நாம் எல்லோரும் ஒன்றுதான். இதைத்தான் நாம் புரிந்து கொள்வதும் இல்லை. பிரபஞ்சம் முழுவதுமே காலம், இடம், காரண காரியம் இவற்றால் ஆனதுதான். கடவுளே உலகமாக தோன்றுகிறார். இயற்கை தொடங்கியது எப்போது? நாம் எப்போது நம் உண்மை இயல்பை மறந்து காலம், இடம், காரண காரியங்களுக்கு கட்டுப்பட்டோமோ அப்போதுதான். நமது உடல்கள் சுழல்கின்ற சுழற்சி இது.
ஆனால் இதுவே நம் எல்லையற்ற இயல்பும் கூட. காலம், இடம், காரண காரியம் இவையே இயற்கை. இது உறுதி. இயற்கை என்பதன் பொருள் இதுவே. நாம் சிந்திக்க தொடங்கிய போது காலம் தொடங்கியது. நமக்கு உடல் கிடைத்த போது இடம் தொடங்கியது. உடல் இல்லை என்றால் இடமும் இல்லை. நாம் எல்லைக்கு உட்பட்ட போது காரண காரியங்கள் தோன்றின. ஏதாவது ஒரு விடை கிடைத்தேயாக வேண்டும். இதுதான் விடை. நாம் எல்லைக்கு உட்பட்டிருப்பது ஒரு விளையாட்டு, வெறும் விளையாட்டு, அவ்வளவுதான். நம்மை எதுவும் கட்டுப்படுத்தவில்லை, எதுவும் கட்டாயப்படுத்தவில்லை. நாம் என்றும் கட்டுப்படவே இல்லை. நாமே தோற்றுவித்த இந்த விளையாட்டில் எல்லோரும் நம் பாகத்தை நடிக்கிறோம். தனித்துவம் பற்றிய இன்னொரு கேள்வியை இப்போது பார்ப்போம். தங்கள் தனித்துவத்தை இழக்க சிலர் மிகவும் பயப்படுகின்றனர். ஒரு பன்றி இறைவனாக முடியுமானால் பன்றி என்ற தனித்துவத்தை இழப்பது அதற்கு நல்லதுதானே? நல்லதுதான். ஆனால் பாவம், அந்த பன்றிக்கு அப்போது இது தோன்றுவதில்லை. எனது தனித்துவம் என்பது எந்த நிலை? நான் சிறு குழந்தையாக விரலை சப்பியபடி தரையில் உருண்டு கொண்டிருந்தேனே, அதுவா? இந்த நிலையை இழக்க நான் கவலைப்பட வேண்டுமா? நமது குழந்தை நிலையை எண்ணி இப்போது நாம் சிரிப்பது போல் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பின் இப்போதைய நிலையையும் எண்ணி சிரிப்போம். எனவே இவற்றுள் எந்த தனித்துவத்தை வைத்துக் கொள்வது? இந்த தனித்துவம் என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 முரணான போக்குகள் இருக்கின்றன. ஒன்று தனித்துவத்தை காக்க வேண்டும் என்பது, மற்றது தனித்துவத்தை இழந்துவிட வேண்டும் என்ற பேரார்வம். குழந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தாய் தன் சுகம் அனைத்தையும் தியாகம் செய்கிறாள். அவள் கைகளில் குழந்தை இருக்கும் வரை அவளது தனித்துவம், தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் எங்கோ மறைந்து விடுகின்றன. அவள் மோசமான உணவை உண்டு குழந்தைக்கு சிறந்த உணவை தருகிறாள். இப்படியே நாம் யாரிடம் அன்பு வைக்கிறோமோ அவர்களுக்காக உயிரை இழக்கவும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு பக்கம் நாம் இந்த தனித்துவத்தை காக்க தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறோம். மற்றொரு பக்கம் இதை கொல்ல போராடுகிறோம். பலன் என்ன? தீவிரமாக முயற்சி செய்யலாம், தனித்துவத்திற்காக போராடலாம். ஆனால் மரணம் வருகிறது. அதன் பின் நமது சுவடு கூட எஞ்சுவதில்லை. 1900 ஆண்டுகளுக்கு முன் ஒரு யூதர் பிறந்தார். அவர் தமது தனித்துவத்தை காக்க ஒரு சிறு முயற்சி கூட செய்யவில்லை. அதை எண்ணி பாருங்கள். அந்த யூதர் தமது தனித்துவத்தை காக்க சிறிதும் போராடவே இல்லை. உலகிலேயே மிக பெரியவராக அவர் இன்றும் போற்றப்படுவதற்கு இதுவே காரணம். இதுதான் உலகத்திற்கு தெரிவதும் இல்லை. காலத்தில் நாம் தனித்துவம் பெற்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் என்ன பொருளில்? மனிதனது தனித்துவம் என்பது என்ன? நாம ரூபம் அல்ல, அவனுள்ள இறைவனே அவனது தனித்தன்மை. இதுவே உண்மையான தனித்துவம். அந்த தனித்துவத்தை நெருங்கும் அளவிற்கு மனிதன் தனது பொய்யான தனித்துவத்தை விட்டு விலகுகிறான். அதிகமாக தனக்கு சேர்த்து கொள்ளும் அளவிற்கு, எல்லாவற்றையும் அடைய முயலும் அளவிற்கு ஒருவன் தனித்துவம் பெற்றவனாக இருக்கும் வாய்ப்பு குறைகிறது. தன்னை பற்றி குறைவாக நினைக்கும் அளவிற்கு ஒருவன் தன் வாழ்நாளிலேயே தனித்துவத்தை தியாகம் செய்தவனாகிறான். அந்த அளவிற்கு அவனது தனித்துவமும் மேலானதாகிறது. இந்த ரகசியமும் மனிதர்களுக்கு புரிவதில்லை. தனித்துவம் என்பது என்ன என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். லட்சியத்தை அடைவதுதான் அது. இப்போது நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண். நீங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பீர்கள். இதை தடுக்க உங்களால் முடியுமா? இப்போது உள்ளபடியே தான் உங்கள் மனத்தை வைத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா? கோபங்கள், வெறுப்புகள், பொறாமைகள், சண்டைகள் என்று 1000 தீமைகளும் மனதில் இருக்கத்தான் வேண்டுமா? அதை வைத்துக்கொள்ளத்தான் போகிறீர்களா? உங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கும் வரையிலும், தூயவராக பரிபூரணமாக மாறும் வரையிலும் நீங்கள் நிற்கவே இயலாது. அன்பு, ஆனந்தம், எல்லையற்ற தன்மை இவற்றின் உருவாக நீங்கள் இருக்கும்போது கோபத்திற்கு இடம் ஏது? உங்கள் உடல்களுள் எந்த உடலை வைத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள்? முடிவற்ற வாழ்க்கையை அடையும் வரையில் உங்களால் எங்கும் நிற்கவே இயலாது. அந்த இடம் வந்தவுடன் நின்று விடுவீர்கள்.
இப்போது நம்மிடம் குறைவான அளவே இருக்கிறது. பேரறிவு பெற நாம் முயன்று கொண்டே இருக்கிறோம். இந்த முயற்சி எங்கே நிற்கும்? நாம் வாழ்வுடன் ஒன்றாகும் வரையில் எங்குமே நிற்க மாட்டோம். பலருக்கு இன்பமே லட்சியமாக இருக்கிறது. அந்த இன்பத்திற்காக அவர்கள் புலன்களை மட்டும் நாடுகிறார்கள். உயர்ந்த நிலைகளில் இன்னும் நிறைய இன்பம் கிடைக்கும். இதற்கு மேம்பட்டது ஆன்மீக நிலை. பிறகு தனக்குள்ளேயே, அதாவது தனக்குள் இருக்கும் இறைவனை காண்பதில் இன்னும் மேலான இன்பம் கிடைக்கிறது. தனக்கு வெளியே இன்பம் தேடுபவன் அந்த புறப்பொருள் மறைந்ததும் துன்பத்திற்கு ஆளாகிறான். இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளிடமும் நாம் இன்பத்தை எதிர்பார்க்க முடியாது. எனது இன்பங்கள் எல்லாம் எனக்குள்ளேயே இருக்குமானால் அவை என்றுமே நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னையே நான் இழக்க இயலாதல்லவா? தாய், தந்தை, மக்கள், மனைவி, உடம்பு, செல்வம் எல்லாம் என்னை விட்டு போய்விடும். ஆனால் நான் என்னை விட்டு போக முடியாது. ஆன்ம இன்பமே ஆனந்தம். எல்லா ஆசைகளும் ஆன்மாவில் நிறைகின்றன. இதுதான் என்றும் மாறாத தனித்துவம். இதுவே பூரணமானது. இந்த நிலையை அடைவது எப்படி? ஆண், பெண் என்று உலக மகாத்மாக்கள் அனைவரும் தொடர்ந்த விவேக பயிற்சியால் கண்டுபிடித்ததை எல்லோரும் கண்டுபிடிக்க வேண்டும். 20 30 தெய்வங்களை பற்றி கூறும் துவைத கொள்கைகளின் நிலை என்ன? அதை பொருட்படுத்த வேண்டாம். இந்த தவறான தனித்துவம் போக வேண்டும் என்ற உண்மையை அவர்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். நான் என்ற எண்ணம் எவ்வளவு குறைவாக இருக்குமோ அந்த அளவு நாம் நம் உண்மை நிலையின் அருகில், பிரபஞ்ச உடலின் அருகில் இருப்போம். நம் தனி மனதை பற்றி எண்ணுவது குறையும் அளவிற்கு பிரபஞ்ச மனத்தின் அருகில் இருப்போம். நமது தனி ஆன்மாவை பற்றி நினைப்பது குறையும் அளவிற்கு பிரபஞ்ச ஆன்மாவின் அருகில் இருப்போம். நாம் ஓர் உடலுக்குள் வாழ்கிறோம். சிறிது இன்பத்தையும் சிறிது துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். இந்த உடம்பு காரணமாக நமக்கு கிடைக்கும் சிறிய இன்பத்திற்காக, நம்மை காத்து கொள்வதற்காக உலகில் உள்ள எல்லாவற்றையுமே அழிக்க தயாராக இருக்கிறோம். நமக்கு 2 உடல்கள் இருந்தால் அது சிறப்பாக இருக்காதா? இப்படியே ஆனந்தத்தை நோக்கி நாம் முன்னேறுகிறோம். எல்லா உடல்களிலும் நான் இருக்கிறேன். எல்லா கைகளாலும் வேலை செய்கிறேன். எல்லா கால்களாலும் நடக்கிறேன். ஒவ்வொரு வாய் மூலமும் பேசுகிறேன். ஒவ்வொரு உடலிலும் வசிக்கிறேன். என் உடலுக்கும் கணக்கில்லை, மனதிற்கும் கணக்கில்லை. நாசிரத்தில் பிறந்த இயேசுவின் உடலிலும், முகமதுவின் உடலிலும், மற்ற பழங்கால மகான்களின் உடலிலும், இக்கால மகான்கள் உடலிலும் நான் வாழ்ந்தேன். இனி தோன்றப்போகும் எல்லா மகான்களின் உடல்களிலும் நான் வாழப்போகிறேன். இவை வெறும் கொள்கைகளா? இல்லை, இது உண்மை. இது அனுபவத்திற்கு வருமானால் நமக்கு எவ்வளவு இன்பம் கிடைக்கும்! ஓ, அந்த ஆனந்த பரவசம்! எந்த உடல் நாம் அதை விரும்பும் அளவிற்கு மிக சிறந்தது! மற்றவர்களின் உடல்களிலெல்லாம் வசித்த பிறகு, மற்றவர்களின் உடலில் வாழ்ந்து நுகர வேண்டுவதையெல்லாம் நுகர்ந்த பிறகு நமக்கு என்ன நேர்கிறது? நாம் எல்லையற்றதுடன் இரண்டர கலந்து விடுகிறோம். அதுதான் லட்சியம். இது ஒன்றேதான் வழி. உண்மையை உணர்ந்தால் நான் வெண்ணெய் போல் உருகிவிடுவேன் என்கிறான் ஒருவன். எல்லோரும் அப்படி உருக மாட்டார்களா என்றுதான் நான் விரும்புகிறேன். ஆனால் அவ்வளவு விரைவில் உருக இயலாதபடி மிக கடினமாக இருக்கிறார்களே. சுதந்திரம் அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஏற்கனவே சுதந்திரர்களாகத்தான் இருக்கிறோம். சுதந்திரமானவர்கள் எப்படி கட்டுப்பட முடியும்? கட்டுப்பட்டதாக சொல்வது பொய். நாம் ஒருபோதும் கட்டுப்படவே இல்லை. எல்லையற்ற ஒன்றை எது எல்லைக்கு உட்படுத்த முடியும்? எல்லையற்ற ஒன்றை எல்லையற்ற ஒன்றால் வகுத்தாலும் பெருக்கினாலும் கூட்டினாலும் அது எல்லையற்றதாகவே இருக்கும். நாம் எல்லையற்றவர்கள். இறைவனும் எல்லையற்றவர். நாம் எல்லோருமே எல்லையற்றவர்கள். இப்படி 2 இருக்க இயலாது. இருப்பது ஒன்றே. எல்லையற்ற ஒன்றை எல்லைக்கு உட்படுத்த முடியாது. நாம் என்றுமே கட்டுப்படவில்லை. இதுதான் உண்மை. நாம் ஏற்கனவே சுதந்திரர்களாகத்தான் இருக்கிறோம். அடைய வேண்டிய லட்சியம் எதுவோ அதை நாம் அடைந்து விட்டோம். லட்சியத்தை அடையவில்லை என்று நினைக்க மனதை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம். நாம் பாவிகள், இரங்கத்தக்கவர்கள் என்று நினைத்தால் அப்படியே ஆகுமாறு நம்மை நாமே மனவசியம் செய்து கொள்கிறோம்.
நான் துன்பத்தில் உழலும் சிறு புழு என்று எண்ணிக்கொண்டே இருந்தால் அப்படியே ஆகிவிடுவோம். நரகத்தை நம்புபவர்கள் இறந்த பின் நரகத்திற்கு போகிறார்கள். சொர்க்கத்திற்கு போவதாக சொல்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். எல்லாம் ஒரு விளையாட்டை. நாம் எதையாவது செய்தேயாக வேண்டும். எனவே நன்மை செய்வோம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் நல்லதை பற்றியோ கெட்டதை பற்றியோ யாருக்கு கவலை? விளையாட்டு. கடவுள் திருவிளையாடல் புரிகிறார், அவ்வளவுதான். திருவிளையாடல் புரியும் எல்லாம் வல்ல இறைவன் நாமே. இந்த நாடகத்தில் நடிக்க எண்ணி பிச்சைக்காரர் வேடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டால் அதற்கு வேறு யார் மீதும் பழி போடக்கூடாது. பிச்சைக்காரனாக இருப்பதில் நாம் இன்பம் காண்கிறோம். நமது உண்மை இயல்பு தெய்வீகம் என்பது நமக்கு தெரியும். நாம் அரசர்கள், ஆண்டியாக நடிக்கிறோம். எல்லாம் விளையாட்டு. இதை அறிந்து கொண்டு நடிப்போம். எல்லாம் இவ்வளவுதான். பின்னர் பயிற்சி செய்ய வேண்டும். பிரபஞ்சமே பெரிய நாடகம். எல்லாம் விளையாட்டு. ஆகையால் எல்லாம் நல்லனவே. ஒரு நட்சத்திரம் வந்து நம் பூமியுடன் மோதி நம்மையெல்லாம் கொன்று விடுகிறது. அதுவும் விளையாட்டுதான். ஆனால் புலன்களுக்கு இன்பம் தருகின்ற சிறிய செயல்களையே நாம் விளையாட்டு என்று கருதுகிறோம். இங்கே ஒரு நல்ல தெய்வமும் அங்கே ஒரு கெட்ட தெய்வமும் இருந்து கொண்டு நம்மை கவனித்து தவறு செய்தவுடன் நம்மை கைப்பிடியாக பிடித்து கொள்வார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இறைவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் என்று நான் குழந்தையாக இருக்கும்போது யாரோ சொன்னார்கள். நான் படுக்கையில் சென்று படுத்துக்கொண்டு மேற்கூரையை பார்த்தேன். இதோ திறக்கப் போகிறது என்று எதிர்பார்த்தேன். ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லை. நம்மை தவிர யாருமே நம்மை கவனிக்கவில்லை. நம் ஆன்மாவை தவிர எந்த இறைவனும் இல்லை. நாம் உணர்வதைத் தவிர இயற்கையும் வேறொன்றும் இல்லை. பழக்கம் என்பது இரண்டாவது இயல்பு மட்டுமல்ல, முதல் இயல்பும் அதுவே. இதுதான் இயற்கையை பற்றிய முடிவு. ஏதாவது ஒன்றை 2-3 முறை செய்தால் அது நம் இயல்பாகிவிடும். துக்கப்பட வேண்டாம், பச்சாதாபப்படவும் வேண்டாம். செய்தது செய்ததுதான். நீங்கள் நெருப்பில் சுட்டுக்கொண்டால் அதன் பலனை அனுபவியுங்கள். விவேகிகளாக இருங்கள். நாம் தவறு செய்கிறோம். அதனால் என்ன முழுகி போய்விட்டது? எல்லாம் வேடிக்கை, எல்லாம் விளையாட்டு. செய்த பாவங்களை எண்ணி சிலருக்கு பைத்தியமே பிடித்து விடுகிறது. அவர்கள் அழுது புலம்புகிறார்கள், கதறுகிறார்கள். பச்சாதாபம் வேண்டாம். ஒன்றை செய்தால் பிறகு அதை பற்றி நினைக்காதீர்கள். முன்னேறிய வண்ணமே இருங்கள். நிற்காதீர்கள், திரும்பி பார்க்காதீர்கள். திரும்பி பார்ப்பதால் என்ன லாபம்? லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. நாம் வெண்ணெய் போல் உருகிவிடப் போவதில்லை. சொர்க்கமாவது நரகமாவது பிறவியாவது எல்லாம் பொருளற்ற பிதட்டல். பிறப்பவர் யார், இறப்பவர் யார்? நீங்களே உங்களுடனும் பிறவற்றுடனும் விளையாடிக்கொண்டு வேடிக்கை காட்டுகிறீர்கள், அவ்வளவுதான். எத்தனை நாள் வரை விரும்புகிறீர்களோ அத்தனை நாள் இந்த உடம்பை வைத்துக் கொள்கிறீர்கள். இதை வைத்து கொள்ள வேண்டாம். எல்லையற்றதுதான் உண்மை. எல்லை உள்ளது வெறும் விளையாட்டு, நாடகம். எல்லையற்ற உடலும் நீங்களே, எல்லையுள்ள உடலும் நீங்களே. இதை அறிந்து கொள்ளுங்கள். ஞானம் ஏற்பட்டாலும் மாறுதல் எதுவும் ஏற்பட்டு விடாது. விளையாட்டு நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். உடல், ஆன்மா என்ற 2 சொற்கள் இணைக்கப்பட்டுள்ளன. அறிவு குறைவுதான் இதற்கு காரணம். நீங்கள் எப்போதும் சுதந்திரர்களே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஞானத்தீ மாசுகளையும் கட்டுப்பாடுகளையும் எரித்து விடுகிறது. நாமே அந்த எல்லையற்ற பொருள். ஆரம்பத்தில் இருந்தது போல் நீங்கள் இன்னும் சுதந்திரர்களாக இருக்கிறீர்கள், என்றும் இருப்பீர்கள். தன்னை சுதந்திரன் என்று உணர்பவன் சுதந்திரனே. கட்டுப்பட்டவனாக உணர்பவன் கட்டுப்பட்டவனாகவே இருக்கிறான். இறைவனின் வழிபாடும் என்ன ஆவது? அவற்றிற்கும் இடம் இருக்கிறது. இறைவன் மற்றும் நான் என்று என்னை நானே 2ஆக பகுத்து கொண்டிருக்கிறேன். நானே வழிபடப்படுபவன் ஆகிறேன். என்னையே நான் வழிபட்டேன். ஏன் இப்படி இருக்கக்கூடாது? நானே இறைவன். என் ஆன்மாவை நான் ஏன் வழிபடக்கூடாது? உலகம் தழுவிய கடவுளும் நான் தான், என் ஆன்மாதான். எல்லாம் விளையாட்டு. அதற்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. வாழ்க்கையின் முடிவு என்ன? லட்சியம் என்ன?
ஒன்றுமே இல்லை. நான் எல்லையற்றவன் என்பதுதான் எனக்கு தெரியுமே. நாம் பிச்சைக்காரர்களாக இருந்தால் நமக்கு லட்சியம் ஒன்றும் இருக்கும். எனக்கு லட்சியம் இல்லை, தேவை இல்லை, நோக்கமும் எதுவும் இல்லை. நான் அமெரிக்காவிற்கு வந்து சொற்பொழிவாற்றுகிறேன். இதுவும் விளையாட்டுதான். இதற்கு வேறு பொருள் எதுவும் இல்லை. என்ன பொருள் இருக்க முடியும்? அடிமைகள்தான் பிறருக்காக வேலை செய்வார்கள். நாம் வேறு யாருக்காகவோ வேலை செய்வதில்லை. உங்களுக்கு விருப்பம் ஏற்படும்போது நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள். இந்த வழிபாட்டை நாம் கிறிஸ்தவர்களுடனோ முஸ்லிம்களுடனோ சீனர்களுடனோ ஜப்பானியர்களுடனோ சேர்ந்து செய்யலாம். இதுவரையில் உள்ள தெய்வங்களையும் இனி தோன்றப்போகும் தெய்வங்களையும் வழிபடலாம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றிலும் இருப்பவன் நானே. நான் இறைவனுடன் இருக்கிறேன், எல்லா தேவர்களிலும் இருக்கிறேன். நான் என் ஆன்மாவையே வழிபடுகிறேன். இதற்கு இன்னொரு பக்கம் உள்ளது. இதுவரையிலும் அதை சொல்லாமல் வைத்திருந்தேன். தூக்கில் தொங்கப் போகிறவனும் நானே. எல்லா தீமைகளும் நானே. நானே நரகங்களில் தண்டிக்கப்படுகிறேன். அதுவும் விளையாட்டே. நான் எல்லையற்றவன் என்று அறிவதுதான் வேதாந்தத்தின் லட்சியம். குறிக்கோள்கள், தூண்டுதல்கள், நோக்கங்கள், கடமைகள் எல்லாம் பின்தங்குகின்றன. உண்மையை பற்றி முதலில் கேட்க வேண்டும், பிறகு சிந்திக்க வேண்டும். எல்லா வகையிலும் அதை ஆராயுங்கள், வாத பிரதிவாதங்கள் செய்யுங்கள். ஞானிகளுக்கு இதற்கு மேல் ஒன்றும் தெரியாது. நாமே எல்லாவற்றிலும் இருக்கிறோம் என்பதை திடமாக அறியுங்கள். நீங்கள் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்பதற்கு இதுதான் காரணம். மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது என்றால் உங்களுக்கே தீங்கிழைத்துக் கொள்வதே அல்லவா? கடைசியாக இதை தியானிக்க வேண்டும். இதை சிந்தியுங்கள். எல்லாம் அழிந்து சாம்பலாகி நாம் மட்டும் தனியே நிற்கின்ற காலம் ஒன்று வரும் என்பதை நினைத்து பார்க்க முடியுமா? அந்த கணத்தின் ஆனந்த பரவசம் ஒருபோதும் நம்மை விட்டு அகலாது. நீங்கள் உடம்பு அற்றவர்கள் என்பதை நிச்சயம் உணர்வீர்கள். நமக்கு ஒருபோதும் உடம்பு இருந்ததில்லை. நான் ஒருவனே தனியாக என்றென்றும் இருக்கிறேன். நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? இருப்பதெல்லாம் ஆன்மாதான். இதைத்தான் தொடர்ந்து தியானிக்க வேண்டும். அதன் மூலம் அனுபூதி பிறக்கும். அனுபூதியின் வாயிலாகத்தான் நாம் மற்றவர்களுக்கு ஆசிகளை அள்ளி தருபவர்களாகிறோம். இறைவனை அறிந்தவனின் முகம் போல் உன் முகம் ஒளி வீசுகிறது. இதுதான் லட்சியம். நான் செய்வது போல் இது பேச்சுக்கு உரியது அல்ல. ஒரு மரத்தின் அடியில் குரு ஒருவரை நான் கண்டேன். அவர் 16 வயது இளைஞர், சீடரோ 80 வயது கிழவர். குரு மௌனத்தில் உபதேசம் செய்கிறார். சீடரின் சந்தேகங்கள் பறந்துவிட்டன. பேசுபவர் யார்? கதிரவனை பார்க்க விளக்கேற்றுபவர்கள் உண்டா? உண்மை உதிக்கும்போது அதை அறிய சாட்சி ஒன்றும் தேவையில்லை. நாம் அதை அறிவோம். நாம் செய்யப்போவது அதுதான். அதை உணருங்கள். முதலில் அதை சிந்தியுங்கள். பிறகு அதை பற்றி விவாதம் செய்யுங்கள். அறிய வேண்டுமென்ற உங்கள் ஆவலை தீர்த்து கொள்ளுங்கள். பிறகு வேறு ஒன்றையும் நினைக்கவே வேண்டாம். நாம் வேறு ஒன்றையும் படிக்காமல் இருக்கக்கூடாதா என்று நான் எண்ணுகிறேன். இறைவன்தான் நம்மை காக்க வேண்டும். படித்தவன் என்ன ஆகிறான் என்று பாருங்கள். இங்கே இப்படி சொல்லியிருக்கிறது, அங்கே அப்படி சொல்லியிருக்கிறது. அது சரியப்பா, நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு எதுவும் தெரியாது. மற்றவர்கள் சொல்வதையெல்லாம் அவன் மேற்கோள் காட்டுகிறான். அவனாக எதையும் சிந்திப்பதில்லை. இதை கல்வி என்றால் பைத்தியம் என்பது எது? நூல்கள் எழுதியிருப்பவர்களை பாருங்கள். இன்றைய ஆசிரியர்களின் 2 வாக்கியங்கள் கூட அவர்களின் சொந்த வாக்கியங்கள் அல்ல, எல்லாம் மேற்கோள்கள். புத்தக படிப்பினால் பெரிதாக ஒன்றும் நிகழ்வது இல்லை. மதத்தை பற்றி பிறரிடமிருந்து கேட்பதால் பலனொன்றும் இல்லை. இது பிறர் சமைத்து இடுவதை உண்பது போன்றதே. உங்கள் மதம் எனக்கு மனநிறைவை தராது. இயேசு கடவுளை கண்டார், புத்தர் கடவுளை கண்டார். நீங்கள் கடவுளை காணவில்லை என்றால் நீங்கள் நாத்திகர்களை விட எந்த விதத்திலும் சிறந்தவர் அல்ல. அவன் மௌனமாக இருக்கிறான். நாமோ நிறைய பேசி வெட்டி பேச்சால் உலகை தொல்லைக்கு உள்ளாக்குகிறோம். நூல்களாலோ பைபிள்களாலோ சாஸ்திரங்களாலோ எந்த பலனும் இல்லை. நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு வயோதிகரை சந்தித்தேன். அவர் எந்த சாஸ்திரமும் படிக்கவில்லை.
ஆனால் தொடுவதன் மூலமே இறை உணர்வை பிறரிடம் எழுப்பினார். உலகிற்கு அறிவுரை வழங்க முன்வரும் ஆசிரியர்களே, பேசாமல் இருங்கள். மத நூல்களே, சும்மா இருங்கள். இறைவா, நீ மட்டும் பேசு, உனது ஏவலன் கேட்கட்டும். உண்மை இங்கே இல்லை என்றால் இந்த வாழ்க்கையால் என்ன பயன்? உண்மையை பற்றி கொள்வோம் என்றுதான் நாம் எல்லோரும் எண்ணுகிறோம். ஆனால் அது கிடைப்பதில்லை. நம்மில் பலரது கையில் வெறும் குப்பைதான் கிடைக்கிறது. இறைவன் அதில் இல்லை. இறைவனை உணர முடியாதென்றால் வாழ்க்கையால் என்ன பயன்? ஓய்வாக இருக்கத்தக்க இடம் ஒன்று இந்த உலகத்தில் உண்டா? நாமே அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நாம் ஆர்வத்துடன் அதை தேடுவதில்லை. ஓடும் நீரில் மிதந்து செல்லும் வைக்கோலை போல் நாம் இருக்கிறோம். உண்மை இருந்தால், இறைவன் இருந்தால் அவர் நமக்குள் தான் இருக்க வேண்டும். நான் என் கண்களால் இறைவனை கண்டிருக்கிறேன் என்று என்னால் சொல்ல இயல வேண்டும். இல்லையானால் என்னிடம் மதம் இல்லை. நம்பிக்கைகளோ கோட்பாடுகளோ அறிவுரைகளோ மதம் ஆகாது. அனுபூதி, இறை அனுபவம், இதுதான் மதம். உலகம் போற்றும் இந்த மகான்களின் பெருமை எங்கே இருக்கிறது? இவர்கள் விஷயத்தில் இறைவன் என்பது வெறும் கொள்கை அல்ல. தங்கள் பாட்டனார் நம்பினார் என்பதற்காக அவர்கள் அதை நம்பினார்களா? இல்லை. தங்கள் உடல், மனம் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லையற்ற ஒன்றை அவர்கள் அனுபூதியில் உணர்ந்தார்கள். இறைவனின் பிரதிபிம்பத்தில் ஒரு சிறு பகுதி கலந்திருப்பதால் தான் உலகம் உண்மையாக தோன்றுகிறது. நல்லவனிடம் நாம் அன்பு செலுத்த காரணம் அவன் முகத்தில் இந்த இறை ஒளி சற்று மிகுதியாக வீசுவதுதான். இந்த ஒளியை நாமே பெற வேண்டும், வேறு வழியே இல்லை. இதுதான் லட்சியம். இதை அடைய போராடுங்கள். நீங்களே சொந்தமாக ஒரு பைபிளை உருவாக்குங்கள். உங்கள் இயேசுவை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள். இல்லையானால் நீங்கள் மத உணர்வு உடையவர் அல்ல. மதத்தை பற்றி பேசாதீர்கள். மனிதர்கள் ஓயாமல் பேசுகிறார்கள். இவர்களுள் சிலர் அறியாமையில் மூழ்கியிருந்தாலும் ஞான ஒளியை கண்டுவிட்டதாக ஆணவத்தால் எண்ணுகின்றனர். அது மட்டுமல்ல, மற்றவர்களையும் தோளில் தூக்கி செல்ல முன் வருகின்றனர். முடிவில் இருவரும் குழியில் விழுகின்றனர். எந்த சர்ச்சும் இதுவரை யாரையும் கரையேற்றவில்லை. கோவிலில் பிறப்பது நல்லது. ஆனால் கோவிலிலேயே, சர்ச்சிலேயே இறப்பவனின் நிலை இழிவானது. அதை விட்டு வெளியேறி விடுங்கள். ஆரம்பத்தில் அது நல்லதுதான், ஆனால் உடனே அதை விட்டு விலகிவிடுங்கள். அது பாலர் பள்ளி. அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் நேராக இறைவனிடம் சொல்லுங்கள். கொள்கைகளோ கோட்பாடுகளோ வேண்டாம். அப்போதுதான் எல்லா சந்தேகங்களும் மறையும். அப்போதுதான் வளைவுகள் எல்லாம் நேராகும். பன்மையுள் ஒருமையை காண்பவன் யாரோ, முடிவற்ற மரணத்தில் அந்த ஒரு வாழ்வை காண்பவன் யாரோ, இந்த பன்மையில் மாறாத ஒன்றை தன் ஆன்மாவில் காண்பவன் யாரோ, அழிவற்ற சாந்தி அவனையே சாரும்.